நாராயணன் பேர் சொல்லி இங்கு நாடி வந்திருக்கிறேன். இவன் என்னை பார்த்து பணிந்து விட்டால் உன்னை நான் விட்டு விடுவேனா? நாராயணா அந்த கவுமணி நாரதான் நெல்லே. அஜய புத்தாலால பாசம்புர பசிவத்தே சத்திலோகம், வாடுலோகம், பூலோகம், புகுலோகம், யமலோகம், கைலாயம், ஈரேழு உலகத்தையும் ஒரே நொடிக்குள்ள சுற்றி வரக்கூடிய நாராயணனுக்கு பேரன் நான்முகம் அடித்த பிரம்மதேவனுக்கு கலைவாணி அம்மையாருக்கு தர்மசுவாதன் திருலோக செஞ்சாரி தாயே. திருலோக செஞ்சாரி
நாரதன். உண்மை. டேய், இந்த நீலி சூலி கபாலி கரிவாசி இறந்துக்கு பெற்றுவானுங்களா? நீ யாரு? நீ யாருடா? நீ வா. மூச்சு 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 கப் சோப் உஷா குஞ்சு மேல அடிக்கிறாங்க. இன்னும் அடி அடி ஏற்றும் டக்குன்னு போடு இறங்குது போடு என்ன பணிந்து கும்பிடுங்க, என்ன வணங்குகிறா? யார் யாரெல்லாம் என்ன வணங்கலையோ போனது வந்துச்சு. என்னடா வந்துச்சு? சூத்து மணி அடிக்கிறான். எவன் வந்தாலும் என் சூத்து மணி அடிக்கிறாங்க. என் சூத்து அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகிட்டு. நீ வந்திருக்கிற, உனக்கு முன்னாடி இவன் வந்தான். இவன் என்ன சொல்றான்? இவன் யாருன்னு என்னைக்காது யாரு? கொள்ளுக்கட்டில் ஏற்ற வைக்கிறான். ஊரை பூரை கிடக்குறான்னு உண்மை. அந்த கலகக்காரன் இல்லடா. கலகக்காரன் என்று சொன்ன 5 கிலோ கொள்ளுக்கொட்டையில ஏற்றி வச்சு நம்பிக்கை இவன் அவன் குடும்பத்தை குடும்பத்தை கட்டளை இவன் கொள்ளுக்கொட்டையில ஏற்றி வச்சு அப்படின்னு என்ன புல் புல் அப்படின்னு என்ன சொல்லுல தெரியாது. உளுல் உளுல் புல்லுல போறோம். என்ன கர்மமா கர்மமா புதுசு புதுசா சொல்ல. இவன் என்னமோ நாரதங்கிறான், இவன் கலக்க வந்தான். இன்னும் உன்னை பார்த்தா புதுசா தெரியுது. நீங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு கோபமாக வருகிறது.
என்ன இருக்குது தெரியுமாடா? என்ன இருக்குது? 7 பொருட்கள் இருக்குது. என்னடா பொருள்? எடுத்து வீசினோன்னு வச்சுக்கோ, ஆமா மொத்த பேர் இருக்கும். மூத்திரம் வந்து ஐயோ மூத்திரம் மட்டும் மூத்திரம் வர்றதுனால சாஸ்திரத்தை தேடி ஐயோ சாஸ்திரம் பார்க்கறதுனால கோத்திரத்தை கேட்டு கோத்திரம் கேட்கறதுனால உன் குலவன் நாசமா போய் எல்லாம் முடியறதுக்குள்ள ஏற்கனவே மூக்குல தொங்கி வாயில கக்கி ஏற்கனவே ஒண்ணுக்கு தண்ணி தண்ணியா போயிருக்கு. அது எதுவுமே முக்காத நீ அவனை மட்டும் முக்கு. நான் யாரு? நான் யார்? சொல்லி சொல்ற கனகாபுரி, சேதுகாபுரி, சொன்னகாபுரி, பந்தகாபுரி, பாவாபுரி இந்த 7 நாட்டுக்கும் தலைநகர் கனகமகாபுரி. பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய கனகமகாராஜனும் கனகவல்லி அம்மையாரும் சில காலமாக குழந்தைகளான கணத்தினாலே சிவபெருமான் வேண்டிய தவத்தை செய்ய சிவபெருமான் புத்திர பாக்கியம் வேண்டும் என்று கேட்டாங்க. தவிர ஆண் குழந்தை வேண்டுமா, பெண் குழந்தை வேண்டுமா, என் ஆண் குழந்தை வேண்டும், பெண் குழந்தை வேண்டும் என்று யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் ஒரு கனி கொடுத்தான் சக்தியாகப்பட்டவன். அந்த கனி கொண்டு வந்து மனைவிடத்தில் கொடுத்தால் ஒரு பிள்ளை குழந்தை பிறக்கும் என்று சொன்னாங்க. ஆனால் அப்புதாசி சுப்புதாசி வார்த்தை கேட்டு மனைவியை கொண்டு சுடுகாட்டில் எடுத்து சென்று யார் கொன்றது? ஒரு தந்தையாகப்பட்டவன், என் தந்தையாகப்பட்டவன் கனகமகாராஜன். வேசியின் வார்த்தையை கெட்டு வேசி ஆசைக்கு இணங்கி என் தாயாரை கொண்டு விட்டார். சுடுகாட்டை எடுத்து எரிந்த உடனே அம்மா எரிந்த உடனே சக்தியானவன் அந்த கரியிலே அமர்ந்திருந்தான். அந்த கனகவல்லி அம்மையாருக்கு எரிக்க அந்த 75 வெடிக்க நீ கருமாறி, உருமாறி, திருமாறி, மகுமாறி என்று உனக்கு பேரம்மா. ஆமா மகமாறி, கருமாறி, மாறி, கருமாறி. அந்த பெண்ணத்தை சுடுகிற தீயிலே கருமை நிறத்தோடு பிறந்ததனால எனக்கு என்ன பேரு? கருமாறி. கருமாறி. இந்த கலியுகத்திலே கலியுக மக்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக மக்களை எல்லாம் காப்பதற்காக ஆணவத்தோடு யாரும் ஆடக்கூடாது என்பதற்காக எனக்கு என்ன பேரு? கருமாறி. கருமாறி வந்தவனே ஏய் நாரதனே, எனக்கு கருமாறி என்று பேர் இருக்கிறது. நான் கலியுகத்திலே கலியுக தெய்வமாக உதித்து வந்த நேரத்திலே மக்கள் அத்தனை பேர்களும் என்னை போற்றி புகழ்கிறார்களா? இல்லை யாராவது என்னை எதிர்க்கிறார்களா? இல்லை. சக்தி இருந்தால் சிவன் இல்லை, சிவன் இல்லை என்றால் சக்தி இல்லை. சக்தி கொடுத்த கருவி வைக்க நீ பிறந்திருக்கிறாயே, உனக்கு தந்தை உனக்கு கணவனாகப்பட்ட சிவபெருமான் கர்மத்தோடு பூலோகத்தில் சென்று கருமாறியா பிறந்திருக்கிறாள். மரியாதை கொடுத்தானா சிவபெருமான்?
கொடுக்கிறேன். மும்மூர்த்தி தேவர்கள் யாரால வந்து தேவனை பிடிச்சாங்க? அவர்கள் மட்டுமா மதிக்கல? எல்லா ஏய், ஏய், நீ இன்னும் மதிக்கல வாடா. மதிச்சியா? வராங்க. ஏய், அம்மா நான் குத்துமா மதிச்சியா? உனங்கனியா? உனங்கனியாடா? யாரப்பா? கொஞ்ச ஒரு தெய்வத்தை வணங்கு. ஏய், ஏய், இந்த கருமாரியை யார் யாரெல்லாம் வணங்கவில்லையோ, ஏய், யார் யாரெல்லாம் கருமாரி இருக்கிறதோ, அத்தனை பேர்களுக்கும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை வீசி எறிய போகிறேன். முத்துக்களை வீசி எறிந்தால் அந்த முத்தாகப்பட்டது உன் மேலே விழுந்து விட்டார். என்னாகும் தெரியுமா? வேணாமா தாயே? ஆனால் ஆள் பொங்கு, அனல் பொங்கும், பொங்கி உன் மேனியெல்லாம் வேர்த்து வடியும். உன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய வேர்வை ஒவ்வொரு துளிகளும் அங்க ஒவ்வொரு முத்துக்களாக உன் உடம்பெல்லாம் மேனியெல்லாம் முத்துக்களாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டா அந்த வலி தாங்க முடியாமல் அவ்வா ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம். ஐயே, வேணாமா தாயே? வேணாமா, முத்தப்பட்டு போடாத. ஏய், அம்மா மும்மூர்த்தி தேவர்கள் என்னை பணியவில்லை. இந்த உலகத்திலே ஆ, இனி கருமாறி உருமாறி திருமாறி மகுமாறி என்று உலகத்திலே கடவுளாக இருக்க வேண்டுமானா சக்தியில் எல்லாம் சிவன் இல்லை. சிவன் இல்லை சக்தி இல்லை. உன்னை மதியாமல் விடுத்து கைலாயத்தில் விட்டு இருக்கிறார். நீ இப்படி சென்றால் யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால கடவுள் என்று போட்ட மாட்டாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், பிரம்மதேவன், தீவலோகத்துமன தேவ இந்திரன், 33 கோடி தேவர்கள், 44 ரிஷி பக்தர்களும், வதசர், வால்மீகர், கிண்ணறர், கும்புட, சிற்றுவத்தார் எல்லா தேவர்களும் ஒன்று மாறி என்று போற்ற வேண்டுமானா திருவாக்கரையும் திருவாக்கரையும் அதனால தூர்வாசர் கொடுத்த சாபத்தினால உன்னை கணவருக்கு ஏற்பட்ட கர்ப்பகாலம் அடுத்தது பூமியில இருக்கிறது. அதை பிரம கோயில் தட்டினை உண்டானான். அதோட அரக்கன் பிறப்பான். அவனுக்கு அபால அரக்கன் பெயர் வைக்கிறானால் அவனால் தான் உன்னை கடவுள் என்று போட்ட முடியும். எத்தனை ஏய், வருகிற காலம் கலியுக காலம் என்று சொன்ன உடனே அந்த நாராயணன் என்ன செய்தார் தெரியுமா? என் அண்ணாவாகிய நாராயணன் என்ன செய்தார்? என் கணவருக்கு அவருடைய உதிர சாதத்தை கொடுத்தார். அந்த சாதத்தை கொடுத்த உடனே பிரம்மகாவலம் போய்விட்டது. ஆனால் அந்த பிரம்மகாவலமானது என்னை விட்டு பிரியவே கிடையாது. சரியா? இன்று நாரதன் சொன்ன வார்த்தைக்கு அந்த பிரம்மகாவலத்திற்கு வடிவத்தை கொடுத்து கபாலமாக கபால ராட்சதர்களாக பிறகு வைத்து 2 பேர்களை பிறக்க வைக்கப் போகிறேன். அந்த கோடி வடக்கவ